புனித தெரேசாள் நடுநிலைப்பள்ளி, சிப்பிக்குளம். 2024-25 கல்வியாண்டின் ஆண்டறிக்கை. கலங்கரை விளக்கே, கவினுருவே, நின் கழல் பணிந்தேன் திருவுருவே, உன் திருவடி தொழுது வணங்கி புனித தெரேசாள் நடுநிலைப்பள்ளியின் 2024-25 கல்வியாண்டின் ஆண்டறிக்கையினை சமர்ப்பிப்பதில் பேருவகை கொள்கின்றேன். எழிலுடன் ஏற்றமுடன் நிகழும் எம் கலை விழாவிற்கு தலைமையேற்றிட விருப்புடன் வருகை புரிந்துள்ள தூத்துக்குடி மறைமாவட்ட மறைக்கல்வி இயக்குனர் தந்தை அருட்பணி பென்சிகர் லூஷன் அடிகளே, எம் தாளாளரும் பங்கு தந்தையும் குறுக்குச்சாலை மறைவட்ட முதன்மை குருவுமான பேரருட்திரு டோமினிக் அருள்வலன் அடிகளே, அருகாமை பங்கின் அருட்பணியாளர் அருட்பணி வினிஸ்டன் அடிகளே, ஊர் தலைவர் திரு ஞானராஜ் மாதவன் அவர்களே, ஊர் நிர்வாகத்தினர் அவர்களே, கன்னியர் இல்ல தலைமை சகோதரி மரிய கொரற்றி அவர்களே, அருட்சகோதரிகளே, ஆசிரிய பெருமக்களே, அன்புமிகு பெற்றோரே, ஆற்றல் மிகு பெரியோரே, இனிய உறவுகளே, மாணவச் செல்வங்களே, இளையோரே, சின்னஞ்சிறாரே, அனைவரையும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வரவேற்கின்றேன். புனித குழந்தை இயேசுவின் தெரேசாளின் பெயர் தாங்கி உண்மை, நேர்மை, தூய்மை எனும் பண்பினை வாழ்வாக்கிட பயிற்றுவிக்கும் எமது பள்ளி நறுமலராய் நன்முத்தாய் பயன் தருக எனும் விருது வாக்கினை சிரமேற்கொண்டு பயணிக்கிறது. மறை மாவட்ட ஆளுகைக்கு உட்பட்ட எமது பள்ளியில் அருட்பணி டோமினிக் அருள்வலன் அவர்கள் நிர்வாக தந்தையாக பணியாற்றுகின்றார்கள். தந்தை அவர்கள் பள்ளியின் நலனில் அக்கறை கொண்டு எடுக்கும் சீரிய முயற்சிகள் வெற்றி பெற இறையருள் வேண்டுகிறோம். எமது பள்ளியில் பட்டதாரி தலைமை ஆசிரியராக அருட்சகோதரி ஒருவரும் இடைநிலை ஆசிரியர்கள் 4 பணியாற்றி வருகின்றனர். ஆசிரியர் அல்லாத ஒரு வகுப்பிற்கு நிர்வாகத்தால் ஆசிரியை நியமிக்கப்பட்டு பிற ஆசிரியர்களால் ஊதியம் வழங்கப்படுகிறது. அப்பணியிடத்தில் பணிபுரியும் ஆசிரியை செல்வி நிவேதா அவர்களின் சேவை மனப்பான்மையை நிர்வாகம் பாராட்டுகிறது. காலை 8:15 மணிக்கு முன்னரே அனைத்து ஆசிரியர்களும் பள்ளிக்கு வருகை தந்து முன் ஏற்பாடுகள் செய்து மாணவர்களை தயார்படுத்துவர். காலை வழிபாடு துவங்கும் முன் 30 நிமிடங்கள் ஆங்கில வாசிப்பு பயிற்சி, ஆங்கில பேச்சு பயிற்சி அளிக்கப்படும். அதேபோல் மதிய உணவுக்கு பின்னரும் 30 நிமிடங்கள் வாய்ப்பாடு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றது. புதன்கிழமை தோறும் காலை வழிபாடு துவங்கி மாலை பள்ளி நிறைவு வரை அனைத்து செயல்பாடுகளும் ஆங்கிலத்திலேயே நடைபெறும். வாரம் ஒரு வகுப்பு காலை வழிபாட்டினை நிகழ்த்துவர். மாணவர்களின் தனித்திறமை அதில் வெளிப்படும். வாரத்தின் முதல் நாளில் தேசிய கொடிக்கு மரியாதை செய்யப்படும். வெள்ளிக்கிழமை தோறும் தியான பயிற்சி, யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்யப்படும். விளையாட்டு வகுப்புகளில் ஆர்வமுடன் ஈடுபடுத்தப்படுகின்றனர். வட்டார அளவில் மறை மாவட்ட அளவில் நடைபெறும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று பரிசுகள் பெற்று வருகின்றனர். மாணவர் எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் கலை மற்றும் பிற செயல்பாடுகளில் எவ்வித குறைபாடுகளுமின்றி ஈடுபடுகின்றனர். மறைமாவட்ட மறைவட்ட அளவில் நடைபெறும் கருத்தரங்குகள், தவக்கால தியானம், மாணவியருக்கான பாலியல் விழிப்புணர்வு வகுப்புகள், தேசிய வருவாய் வழி தேர்வுக்கான பயிற்சிகள் ஆகியவற்றில் ஆர்வமுடன் மாணவர்கள் பங்கேற்கின்றனர். கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர மேலோங்க மறைக்கல்வி நன்னெறி பாடங்கள் கற்றுத்தரப்படுகின்றது. இறை வேண்டல்களும் பிற செயல்பாடுகளும் கற்றுத்தருவதுடன் இளம் மாணவர் இயக்கம், நற்கருணை வீரரவை, பாலரவை ஆகியவை முறையாக இயங்கி வருகின்றன. சுத்தம் சுகாதாரம் பேணப்படுகின்றது. தரமான காலை உணவு, மதிய உணவு ஆகிய
அரசின் திட்டங்கள் முறையாக செயல்படுகின்றது. நவீன கழிப்பறைகள், சத்துணவு கூடங்கள் சுத்தமாக பேணப்படுகின்றன. குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து விழாக்களும் கொண்டாடப்படுகின்றன. பள்ளி ஆண்டு விழா, குழந்தைகள் தின விழா, கிறிஸ்துமஸ் விழா, பொங்கல் விழா, குடியரசு தினம், மகளிர் தினம், கல்வி வளர்ச்சி நாள் ஆகிய விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. இவ்விழாக்களையொட்டி கலை போட்டிகளும் விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு ஆசிரியர்களின் பங்களிப்பை கொண்டு பிற சமய மாணவ மாணவிகளுக்கு புத்தாடைகள் வழங்கப்படுகின்றன. மாணவர் சேர்க்கைக்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றது. அரசு வழங்கும் அனைத்து உதவிகளும் முறையாக பெற்று வழங்கப்படுகின்றது. வண்ண பென்சில்கள், சீருடைகள், நோட்டு புத்தகங்கள், பாடநூல்கள், காலணிகள், புத்தகப் பைகள், நில வரைபட புத்தகங்கள், கல்வி உதவித்தொகை போன்றவை தாமதமின்றி பெற்று வழங்கப்படுகின்றன. கல்வி அதிகாரிகள் அவ்வப்போது பள்ளியை பார்வையிட்டும் ஆய்வு செய்தும் செயல்பாடுகளை பாராட்டி தக்க ஆலோசனை வழங்கி செல்கின்றனர். பருவம் ஒருமுறை அரசு மருத்துவ குழுவினரை அனுப்பி மருத்துவ பரிசோதனைகள் நிகழ்த்தி ஆலோசனைகளும் தேவைப்படுவோருக்கு மருத்துவ உதவிகளும் செய்து வருகின்றது. மாணவர்கள் தங்கள் சேமிப்பினை சஞ்சய்கா திட்டத்தில் சேர்ந்து பயன் பெறுகின்றனர். தற்போதைய அஞ்சலக சேமிப்பு தொகை ரூபாய் 1,98,000. மாணவ மாணவியருக்கும் ஆசிரியர்களுக்கும் தவக்கால தியானம் அருட்தந்தை ராஜன் அவர்களால் பள்ளி அளவில் நடைபெற்றது. சிறுவர் திருப்பலி பருவம் ஒருமுறை தாளாளர் தந்தை அவர்களால் நிறைவேற்றப்படுகின்றது. விபூதி புதனன்று சிலுவை பாதை வழிபாடு எம் மாணவ மாணவியரால் சிறப்பிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவியர் வீடுகளில் மரக்கன்றுகள் நட்டு வளர்க்க தூண்டப்படுகின்றனர். நற்செய்தி நடுவ பணியாளர்கள் மற்றும் இயக்குனர் தந்தை அவர்களால் பள்ளி மறைக்கல்வி நன்னெறி செயல்பாடுகள் பார்வையிடப்படுகின்றன. சிறப்பு செயல்பாடுகள் கடந்த செப்டம்பர் மாதம் புதூரில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் எமது மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஆசிரியர்கள் இன்ப சுற்றுலாவாக கொடைக்கானல் சென்று வந்தனர். 13/9/2024 அன்றும் 14/6/2025 அன்றும் சுகாதாரத்துறையினரால் கொசு மருந்து அடிக்கப்பட்டது. 10/10/2024 மற்றும் 28/8/2025 ஆகிய 2 முறை தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் நடத்திய 5வது மற்றும் 6வது புத்தக கண்காட்சிக்கு எமது மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கெடுத்து புத்தகம் வாங்கினர். உண்டியல் செய்து பணம் சேர்த்து பயன்படுத்தினர். நவம்பர் மாதம் மறைவட்ட அளவில் நடைபெற்ற நற்கருணை வீரர் அவை மாநாட்டில் எமது அவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திருவிழாவும் சிறப்பிக்கப்பட்டது. HCL நிறுவனத்தால் UPS ஸ்பீக்கர் வழங்கப்பட்டது. முத்தையாபுரத்தில் நடைபெற்ற விவிலிய கண்காட்சியில் 17 மாணவ மாணவியர் பங்கு பெற்றனர். பாலரவை மாநாட்டில் எமது குழந்தைகள் வழிகாட்டி ஆசிரியருடன் கலந்து கொண்டதுடன் பாலர் அவை திருவிழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சுகாதாரத்துறை மூலம் தொழுநோய் விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. 10/1/2025 மற்றும் 11/8/2025 ஆகிய 2 நாட்கள் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட்டன. 15/2/2025 அன்று மாணவ மாணவியர் கல்வி சுற்றுலாவாக வாடிப்பட்டி மற்றும் மதுரை அதிசயம் தீம் பார்க் சென்று வந்தனர். 27/2/2025 அன்று 3, 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் உணவு திருவிழா நிகழ்த்தினர். 8/3/2025 அன்று நடைபெற்ற பெண்கள் தின விழா சிறப்பு நிகழ்ச்சிக்கு கீழவைப்பார்
இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மேலாளர் திருமதி நிஷா அவர்கள் தலைமையேற்று சிறப்பித்தார்கள். 30/6/2025 அன்று பெற்றோர் ஆசிரியர் சங்கம் நடைபெற்றது. ஆசிரியர் பெருமக்களின் பங்களிப்பு மூலம் NMMS தேர்வு எழுதும் மாணவ மாணவியருக்கு பயன் தரக்கூடிய புத்தகங்கள் 17 புதிதாக வாங்கி தரப்பட்டது. 11/8/2025 அன்று போதை ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. 23/8/2025 அன்று 3 மறைவட்டங்கள் இணைந்து கூட்டப்புலியில் நடத்திய விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ள 17 மாணவ மாணவியர் அழைத்து செல்லப்பட்டனர். எல்லா புகழும் இறைவனுக்கே எனும் புகழ்மொழியோடு தூய தெரேசாளின் வழியில் பயணிக்க இறையருள் வேண்டி உங்கள் அனைவருக்கும் நன்றி பல கூறி இவ்வாண்டறிக்கையினை நிறைவாக்குகின்றோம். நன்றி.